Prashant Hospital இன்னைக்கு வந்துட்டு ப்ரௌட் டு லான்ச் தி எல்கா லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி சிஸ்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேசர் மூலியமா வந்துட்டு நம்ம இந்த கிளாட்டை கரைச்சு ஸ்டென்ட் வைக்கிறது. இந்த டெக்னாலஜி வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோம். இதை பற்றி டாக்டர் அரவிந்த் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவார். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். தேங்க்ஸ் ஃபார் தி ப்ரெஸ். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம வந்து எல்கா லேசர் சிஸ்டம்ன்றது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த லேசர் சிஸ்டம்ன்றது வந்து ஆஞ்சியோபிளாஸ்டியில் ஒரு வகையான ஒரு அத்தெரக்டமி டிவைஸ். அத்தெரக்டமி டிவைஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இருக்கிற பிளாக்ஸை ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் அத்தெரக்டமி டிவைஸ். இது மூலமா வந்து நம்ம ஒரு ஹார்டான பிளாக்ஸ் ஸ்டென்ட்டுக்குள்ள ஆல்ரெடி வந்து இந்த பிளாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். பைபாஸ் கிராஃப்டுக்குள்ள வந்து இருக்கிற பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹார்ட் அட்டாக்ஸ் வரும்போது ரத்த கட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த ரத்த கட்டிகளை வேப்பரைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜியா இருக்கும். இது மூலமா வந்து பெட்டரான ஸ்டென்ட் எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். நல்ல ஸ்டென்ட் எக்ஸ்பான்ஷன் கிடைச்சுன்னா லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரா. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஸ்டென்ட் போட்டு ஸ்டென்ட்டுக்குள்ள பிளாக்கேஜஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி பைபாஸ் கிராஃப்ட் போட்டு அந்த கிராஃப்ட்ல வந்து பிளாக்கேஜஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு பிளாக்ன்றது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நாட்கள் ஆச்சுன்னா அது ஃபைப்ரஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ்ல பிரேக் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளாக்ஸ் எல்லாம் எங்க உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் ஒரு குட்டி பிசிக்ஸ் இருக்கு. எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரான்ச்சஸ் ஆஃப் பிரியுதோ, பைஃபர்கேஷன்ஸ் ஆஃப் பிரியுதோ, அந்த ஆரிஜின்ஸ்ல தான் வந்துட்டு இது ப்ராப்ளமா வரும். ஸோ அது மாதிரி ஆஸ்டியம்ல இருக்கிற அந்த ஆரிஜின்ல இருக்கிற டிசீசஸ் வந்து ட்ரீட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரானிக் டோட்டல் அக்ளூஷன்ஸ் சொல்லுவோம். ரொம்ப நாட்களா 100% பிளாக் ஆயிருக்கிற வெசல்ஸ், அந்த வெசல் பிளாக்கேஜஸ் ஓபன் பண்ணும்போது ஆர் சம்டைம்ஸ் ரொம்ப கால்சிஃபைடான லீஷன்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த வயர்ன்றதை எடுத்துட்டு போறோம், அதுக்கு மேல நம்மளால பலூனோ வேற எதையுமே பலூன் எடுத்துட்டு போனா தான் நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். பலூனே அந்த இடத்துக்குள்ள போல ரொம்ப டைட்டா இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்குன்னா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து லேசர் மட்டும்தான் வந்து வில் பி ஏபிள் டு ஹெல்ப். நமக்கான ஒரு பாதையை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த பாதையில போய் நம்ம போய் ஸ்டென்ட் பண்ணிட்டு வர மாதிரி சேஃப் ஹேண்ட்ஸ்ல பண்ணும்போது வந்து டெஃபினட்டா வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது. தேவையான இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு பலூன் அன்கிராசபிளா இருக்கு, ரொம்ப ஃபைப்ரஸான டிஷ்யூவா இருக்கு, இல்ல ஆஸ்டியம்ல இருக்குன்னா டெஃபினட்டா வந்து யூஸ் பண்ண முடியும். வந்து பலூனை வச்சு பிளாஸ்ட் பண்றது. இப்ப நமக்கு பலூனே அங்க எடுத்துட்டு போக முடியலன்னும் போது வந்து லேசர் தான் அதுக்கான கருவி. ரஃப்லி ஒரு 5 to 8% காஸ்ட் ஜாஸ்தியா. நம்ம அந்த ஹார்ட் அட்டாக் யாருமே இம்மார்டல் கிடையாது. நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கான வரதுக்கான ரிஸ்க் சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்ல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து அவங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியா இருக்கா, ஃபேமிலியில வந்து 55 வயசுக்கு முன்னாடி இல்ல 60 வயசுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து யாராச்சும் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காங்களா, யாருக்காச்சும் ஸ்ட்ரோக் வந்திருக்கா, ஆல்ரெடி யாருக்காச்சும் ஸ்டென்ட் பைபாஸ் 60 வயசுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்கன்னா அது எல்லாமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். நம்ம உடல் பருவம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறது கூட வந்து நமக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இது மாதிரி எவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல எதெல்லாம் நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்ட்ரோல் பண்றது. எங்கெல்லாம் நமக்கு மாத்திரை மருந்துகள் தேவையோ அங்கெல்லாம் மாத்திரை மருந்துகள் எடுத்து நம்ம அப்படி பண்ணோம்னா தான் நம்மளால ஹார்ட் அட்டாக்ஸை டிலே பண்ண முடியுமே தவிர, நம்ம அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு எந்த ஒரு சிம்டமும் கொடுக்கலன்றதுக்காக அந்த ஹை கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படியே விட்டோம்னா அந்த ஹார்ட் அட்டாக்கை வந்து earlier ஏஜஸ்ல வரதுக்கான முக்கியமான காரணம். என்ன ரிஸ்க் ஃபேக்டர்னால வந்துச்சோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ நமக்கு ஒரு வெள்ளம் வருது, நமக்கு ரோட்ல இருந்து நமக்கு தண்ணி வருது, நம்ம ஒரு பக்கெட் மக்ல இருந்து இங்க நான் வெளியெடுத்து ஊத்திட்டன்றதுனால அது போயிடாது இல்ல, வெளியில இருந்து வர சோர்ஸ் கண்ட்ரோல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது மாதிரி முதல்ல அந்த பிளாக் வரதுக்கான காரணம் என்ன இருந்துச்சோ அந்த அடிப்படை காரணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணாம தான் பிளாக் வராம இருக்குமே தவிர, இப்போ நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங், பைபாஸ் நம்ம இது எல்லாமே பண்றது வந்து கிளியரிங் அண்ட் பாத். இப்போ ஸ்டென்ட் பண்றோம்னா நம்ம அந்த ரோட்டை கிளியர் பண்ணிட்டு நம்ம ஸ்டென்ட் போடுறோம். இதே பைபாஸ் போடுறோம்னா ஒரு பிரிட்ஜை கட்டிட்டு அந்த பிளாக்கை வந்து தாண்டி நம்ம போய் ஒரு இடத்துல பைபாஸ் பண்றோம். இது எல்லாமே ஒரு அடிஷனல் மோட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பிளட் கிடைக்கிறதுக்கு தானே தவிர அண்டர்லைங் காஸ் என்னமோ எதனால இது வந்துச்சு, ஒரு சுகர் கண்ட்ரோல் இல்லாததுனால வந்துச்சா, ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்துச்சா, இல்ல ஒரு ஹைப்பர் டென்ஷன் பிபி ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்துச்சுன்னா அந்த அடிப்படை காரணத்தை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம்னா தான் இட் ஓன்ட் ரெக்கர்.